Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். ஸோ அட்மிஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்குது. அட்மிஷனுக்கு லாஸ்ட் டேட் அக்டோபர் 10ன்னு சொல்லியிருக்காங்க. மேபி அது எக்ஸ்டெண்ட் ஆனால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். எப்படி அட்மிஷன் போடுறது, என்னென்ன கோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது எல்லாத்துக்குமே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அசைன்மெண்ட்க்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செமஸ்டர் 3 செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸுக்குமான அசைன்மெண்ட்ஸுமே வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செமஸ்டர் 2 அண்ட் சீலிஸ்க்குமே வந்து எல்லா கோர்ஸுக்குமான அசைன்மெண்ட்ஸுமே வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே ஆல்ரெடி நான் வீடியோ போட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு மட்டும் அசைன்மெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணாமல் இருந்தாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இன்னும் அட்மிஷன் க்ளோஸ் ஆகாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சில கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வெப்சைட்டில் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதாவது இப்போ ஜாயின் பண்ணவங்களுக்கான அசைன்மெண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எம்ஏ எக்கனாமிக்ஸ்க்கு இருக்குது, எம்ஏ ஹிஸ்ட்ரிக்கு இருக்குது, எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு இருக்குது, எம்ஏ சோஷியாலஜிக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எம்எஸ்டபிள்யூ. ஸோ இத்தனை கோர்ஸுக்கு வந்து இப்போ அசைன்மெண்ட் கொஷின்ஸ் வந்து போட்டாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரெடி எப்படி எழுதுறது எல்லாத்துக்குமே ஒரு டெமோ வீடியோ போட்டிருக்கேன், அந்த டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதை பார்த்து நீங்களுமே எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எம்எஸ்டபிள்யூவோட அசைன்மெண்ட் கொஷின்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக அசைன்மெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. கொஷின் பேப்பர் வெப்சைட்லேருந்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு அசைன்மெண்ட்டுக்கும் 5 கொஷின் இருக்கும். 5மே கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். ஒவ்வொரு கொஷினுக்கும் 5 மார்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 25 மார்க்ஸ். ஸோ ஒவ்வொரு பேஜோட டாப்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் ரைட் கார்னரில் இருக்கணும். ஒரு கொஷினுக்கு 4 பேஜுக்கு மேலே எழுதக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் வைக்கணும். அதை நீங்கள் ஓன் ஹேண்ட் ரைட்டிங்லையுமே எழுதிக்கலாம், இல்லை வந்து டைப் பண்ணி கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்ஸ் ஹேண்ட் ரிட்டனில் மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ண காப்பி இது மாதிரிலாம் அசைன்மெண்ட்ஸாக அனுப்பக்கூடாது. உங்கள் கையால் எழுதி தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பார்ஷியலாக வந்து நீங்கள் அசைன்மெண்ட்ஸ் அனுப்பக்கூடாது. எல்லா அசைன்மெண்ட்ஸுமே எழுதி ஒரே கவரில் போட்டு தான் நீங்கள் அனுப்பணும். அந்த கவரோட டாப்பில் அசைன்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செமஸ்டர், அசைன்மெண்ட் செகண்ட் செமஸ்டர், உங்கள் டிபார்ட்மெண்ட் நேம் வந்து அந்த ஃப்ரண்ட் கவரில் இருக்கணும். அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பிடுங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நவம்பர் 20 வரையும் வித்தவுட் ஃபைனோட அனுப்பிக்கலாம், வித் ஃபைனோட நவம்பர் 30 வரையும் அனுப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 5 கொஷின் இருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அப்டேட் வெப்சைட்டில் வந்தாலும் கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.